தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூன் 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள திட்டம். கட்டுக்கட்டாக மீட்கப்பட்ட பணம் கைதான நால்வர். துஷ்பிரயோக வழக்கில் சிறைச்சாலையில் இருந்த கைதி தப்பியோட்டம். மரக்கறி கடையில் சிக்கிய தடை செய்யப்பட்ட பொருள் அதிரடி காட்டி மடக்கி பிடித்த போலீசார். தமிழருக்கு தீர்வு உறுதி, பிரதமர் ஹரிணி திட்டவட்டம். 3 மாத பிஞ்சு குழந்தையை கொன்று புதைத்தது ஏன், செம்மணியில் வெடித்த போராட்டம். விபரீத முடிவால் பலியான குடும்பஸ்தர், தமிழர் பகுதியில் சம்பவம். காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்கான புதிய அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் வீதி விபத்துகளினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திகா கபுகொட தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மாத்திரம் சுமார் 2000 பேர் வீதி விபத்துகளால் உயிரிழந்துள்ளனர். அதே நேரம் 7152 பேர் காயமடைந்துள்ளனர். முறையற்ற விதத்தில் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட செயற்பாடுகளினால் வீதி விபத்துகள் ஏற்படுகின்றன. கடந்த ஜனவரி மாதம் 1 முதல் ஜூன் மாதம் 15 வரையில் வீதி விபத்துகளினால் 1133 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் அவசியமற்ற மேலதிக உதிரிப்பாகங்களை நீக்குவது எதிர்வரும் ஜூன் 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள திட்டம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மத்தேகொடை பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் 4 சந்தேக நபர்கள் மத்தேகொடை போலீசாரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்தேகொடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பனிப்பட்டிய, பாடந்துறை மற்றும் தும்பர ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 18, 20 மற்றும் 24, 44 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 3377 லிட்டர் கோடா, 101 லிட்டர் 250 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் சட்டவிரோத மதுபான விற்பனை மூலம் சம்பாதித்த 25,07,740 ரூபாய் பணம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்தேகொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டியில் அமைந்துள்ள பல்லேகல திறந்தவெளி சிறைச்சாலையில் இருந்து கைதி ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக பல்லேகலை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவரே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிறையில் இருந்து தப்பிச் சென்ற கைதி பொலனறுவை கதிர்வெல பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞன் ஒருவர் என போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பல்லேகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மரக்கறி விற்பனை என்ற போர்வையில் போதைப் பொருட்களை சூட்சுமமாக விற்பனை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான சந்தேக நபர் தொடர்பில் நிந்தவூர் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியில் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தற்காலிக மரக்கறி விற்பனை நிலையம் என்ற போர்வையில் சூட்சுமமாக போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் புதன்கிழமை அன்று விசேட சோதனை நடவடிக்கை அப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த மரக்கறி விற்பனையில் ஈடுபட்டவர் தன்னை கைது செய்த போலீசார் முயற்சிப்பதைக் கண்டு அருகிலுள்ள வயல்வெளிக்கு தப்பியோடியுள்ளார். எனினும் புலனாய்வு பிரிவினரும் போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து கடும் சிரமத்துடன் சந்தேக நபரை பின்தொடர்ந்து கைது செய்தனர். அத்துடன் குறித்த மரக்கறி விற்பனை செய்யும் கடையில் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக நிந்தவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு தமிழ் மக்களும் ஆணை வழங்கியுள்ளார்கள். எமது ஜனாதிபதி மீதும் எமது அரசு மீதும் தமிழ் மக்கள் வைத்த நம்பிக்கையை நாம் வீணடிக்க மாட்டோம். வடக்கு கிழக்குக்கு நாம் விஜயம் செய்யும் ஒவ்வொரு தடவையும் அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் மக்களும் அவர்களின் பிரதிநிதிகளுடன் எம்முடன் பேசுவார்கள். எனவே அவர்களின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றியே தீருவோம் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கோரி செம்மணி சந்தையில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் காலை 10 மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இவை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டுமென பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி இன்று மீண்டும் போராட்டம் இடம்பெறுகின்றது. இதன்போது 3 மாத பிஞ்சு குழந்தையை மூச்சு அடக்க கொன்று புதைத்தது ஏன்? சித்துப்பாத்தியில் சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு நீதி எப்போது? காணாமல் போனவர்கள் நினைவாக செம்மணியில் நீதிக்காக நிற்கின்றோம். பதுக்கப்பட்ட உண்மை வெளிக்கொணர வேண்டும் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் போராட்டம் நடைபெறும் இடத்தில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காகவும் செம்மணி புதைகுழியை பாதுகாக்கும் முகமாகவும் அதிகளவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி அகழ்வில் மொத்தமாக 19 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணி இம்மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு செங்கலடி பௌதலை வீதியில் கருத்த பாலத்துக்கு அருகில் ஆணொருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலை அடுத்து குறித்த பகுதிக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். இறந்தவர் செங்கலடி பௌதலை வீதியில் எழுப்படிச்சேனை கன்னித்தீவு வீதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 30 வயதுடையவர் ஆவார். சடலத்துக்கு அருகில் மதுபான போத்தல் மற்றும் கிருமி நாசினி குப்பி காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மரணத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் முதற்கட்ட விசாரணைகளை அடுத்து சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாகாணம் மற்றும் மாத்தளை மாவட்டத்தில் பழுத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அங்கிருந்து வெளியேறுவதற்கான வசதிகளை மேற்கொள்வதற்கு தயார் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தமது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். இதன்படி நேற்று மாத்திரம் 4 பேர் இஸ்ரேலில் இருந்து வெளியேறுவதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் ஒருவர் விடுமுறையின் அடிப்படையில் நாடு திரும்புவார் என எதிர்பார்த்துள்ளதுடன் ஏனைய மூவரும் அவ்வாறான நிலைப்பாட்டில் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இஸ்ரேலில் விடுமுறை தினமானன்று அங்குள்ள இலங்கை தூதரகம் திறந்திருக்கும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தமது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.